ஹாய், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வாழைப்பூ எப்படி உரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல கொஞ்சம் கேர்டு எடுத்துக்கிட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு பூவோட எல்லா இதுலேயும் எடுத்துக்கிட்டே வரணும். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது மேலே கொண்டை பெருசாகிடுச்சுன்னா பிச்சு போட்டுடலாம். ஸோ கீழே வர 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 பூ சாஃப்டாகிட்டே வரும். ரொம்ப உரிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக பார்த்து பிரிக்கணும் நம்ம. ஸோ சாஃப்ட் ஆகுறதுல நம்ம நடுவில் இருக்கிற தண்டை மட்டும் எடுத்தால் போதும். ஒரு 2-3 லேயருக்கு அப்புறம் பார்த்தா அந்த தண்டு கூட எடுக்க தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் நான் நடுவில் இருக்கிற அந்த தண்டு எடுக்கிறேன். ஆனால் மற்றதை எல்லாமே அப்படியே போட்டுடுறேன் நான், ஏன்னா அந்த எதில் கூட சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது அதை சுற்றி இருக்கிற அந்த கவர் கூட சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் நடுவில் இருக்க தண்டு மட்டும் எடுக்கிறேன். இனி அடுத்த லேயர்லலாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நடுவில் இருக்கிற தண்டு கூட எடுக்க தேவையில்லை. ஓகேவா, அப்படியே எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ ஒரு டைமுக்கு பிறகு நம்மளால் பிரிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கத்தி எடுத்து இதையும் அப்படியே குழம்புக்கு சேர்த்துடலாம். நடுவில் ஒரு 4 ஸ்லிட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இதை குழம்புல சேர்த்துடலாம். வேக போடும்போது இதையும் சேர்த்து அப்படியே போட்டுடலாம். இப்போது நல்லா நம்ம மேலே எடுத்தோம் இல்லையா பூக்கள்லாம், அதை பார்க்கலாம். சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு காம்பு இருக்கும், அதை பிடிச்சிக்கணும். 4 ஸ்ட்ரிங்கு பூ இருக்கும், அதை மட்டும் எடுத்து கீழே இருக்கிற கேர்டில் போடணும். இதழ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்க காம்பு எடுத்துகிட்டு அந்த 4 இருக்கு இல்லையா ஸ்ட்ரிங், அதை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். இப்படி தான் எல்லாத்துக்கும் ஒன்றுன்னா எடுக்கணும். இதுலேயுமே நல்லா பெருசாக இருக்கிறதுல வந்துருப்போம். இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறுசு. இப்போ இது ஒட்டிகிட்ருக்கும். இதை லைட்டாக தேய்ச்சி நம்ம விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரிங்கு மட்டும் எடுத்து தூர போட்டுட்டு பூவை மட்டும் வச்சுக்கணும், மற்றதை தூர போட்டுடலாம். கை இதில் கொஞ்சம் கரையாகும், ட்ரெஸ் மேலெல்லாம் படாமல் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். இது வேக வைக்கணும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, அதை எடுத்து பார்க்கலாம். பாய்.